இந்த வணக்கம். இந்த வக்ஃபோர்டு விஷயமா கொஞ்ச நாளாக நிறைய பதிவுகள்லாம் பார்க்குறோம். நமக்கு வக்ஃபோர்டை பற்றி அவ்வளோவா தெரியாது தான். இருந்தாலும் தெரியாமலே 75 வருஷத்துக்கு மேலே ஓட்டிட்டோம். இந்த வக்ஃபோர்டு சட்டம், வக்ஃபோர்டு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம ஒன்றும் நிறைய தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல வரல. நமக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சந்தேகமாக கேட்டுட்ருக்குறேன். உங்களுக்கும் இந்த சந்தேகம் நிறைய இருக்கும். அந்த சந்தேகத்தை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இந்த வக்ஃபோர்டு 52 ஆரம்பிச்சிச்சு. சரி, வக்ஃபோர்டு ஆரம்பிச்சிச்சு. அதில் முஸ்லீம் தரப்பில் சொல்கிறாங்க, இதை இந்துக்கள் எப்படி நிர்வகிக்க இந்த திருத்த சட்டத்தில் உறுப்பினரை கொண்டுட்டு வரலாங்கிறாங்க. கண்டிப்பாக கூடாது தான். ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னது, மசூதிகள் சொத்தை நம்ம மசூதிகளுக்கு சம்மந்தப்பட்டவங்க தானே நிர்வாகம் பண்ணணும். கோயில் சொத்தை கோயில்காரங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, சர்ச்சு சொத்தை சர்ச்சுக்காரங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, மசூதி சொத்தை மசூதிக்காரங்க தானே நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் இந்த மசூதி சொத்து இப்போ நம்ம கோயில் சொத்துனா இந்த கோயிலுக்கு உரிய சொத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிவன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து, இந்த சல்லியம்மன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து, ஒரு நிலத்தை சொல்லும்போது, ஒரு கடையை சொல்லும்போது, ஒரு இடத்த சொல்லும்போது, இந்த ஆதீனத்துக்கு குறிப்பிட்ட இந்த ஆதீனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள், அல்லது குறிப்பிட்ட இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், குறிப்பிட்ட இந்த தர்மஸ்தாபனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள், இவைகள் எல்லாத்தையும் அறநிலையத்துறை நிர்வாகம் பண்ணுது. நிர்வாகம் தான் அறநிலையத்துறை பண்ணதுனால சொத்துக்குள்ள உரிய வருமானங்கள்லாம் அந்த கோயிலுக்கு சார்ந்தது தான். அப்படி இப்போ இந்த மசூதிகளுக்கு கொடுத்த சொத்தை மசூதிகளுக்கு சொந்தமானவங்க தானே நிர்வாகம் பண்ணணும். அதுக்கு நம்மளும் இதே விஷயத்தில் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, எந்தெந்த மசூதிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு திருச்சியில் ஒரு மசூதி இருக்குது, கோவையில் ஒரு மசூதி இருக்குது. இந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த மசூதிக்கு சொந்தமானது? அப்போ அந்த மசூதிக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த தர்காவுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த சொத்தெல்லாம் இந்த மசூதிக்கோ இந்த இதுக்கோ சம்மந்தப்பட்ட பாத்தியப்பட்டது அல்லது உரிமைக்குரியது அப்படின்னு நமக்கு தெளிவாக என்ன தெரியல. சரி, மசூதி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தான் இருக்குதா? இப்போ சில சொத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு முகலாய ராஜாக்கள் கட்டி வச்ச கோட்டையிலேருந்து தாஜ்மஹால்லேருந்து எல்லாமே வக்ஃபோர்டுக்கு சொந்தம். அல்லது ராஜாக்கள் இஸ்லாமிய ராஜாக்கள் அவங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு பாண்டிய நாடு இருக்குது, அதில் இஸ்லாமியர் ஆண்டாங்கன்னா அந்த ராஜா காலத்தில் இந்த சொத்துக்கள்லாம் இஸ்லாமியர் ஆண்டதுனால அவர்களுக்கு சொந்தமானதுன்னு ஒரு சந்தேகம் சொல்கிறாங்க. அப்படி சந்தேகத்துக்குரிய அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் இந்த வக்ஃபோர்டு பேரில் இருக்குதா? அதாவது மசூதிகளுக்கு சொந்தம் இல்லாத சொத்துக்கள் இந்த வக்ஃபோர்டுக்கு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடணும். அப்படி ஒவ்வொரு சொத்துக்களும் எதன் அடிப்படையில் அவங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு தெரியணும். இப்போ ஒரு கோயிலுக்கு கொடுக்குறாங்க, இவங்க கொடுத்தாங்க, ராஜா கொடுத்தாங்க அல்லது தனிநபர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அதே மாதிரி இந்த சொத்துக்கள் எல்லாம் யாராவது ஒரு தனிநபர் அந்த மசூதிக்கோ அல்லது அந்த சர்ச்சுக்கோ கொடுத்துருப்பாங்களா, கோயிலுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இதெல்லாம் யாரு கொடுத்தவங்க யாருன்னு தெளிவு பெறணும். தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கல. இப்போ எனக்கு தெரியாது, அதனால இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் தானே. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி சந்தேகம், இந்த மசூதிகளை யாருக்கு நிலம் கொடுத்தாங்க, யார் சொத்துக்களை கொடுத்தாங்க, யார் தானமாக கொடுத்தாங்க, இது தானமாக கொடுக்கறது ஒன்று. அடுத்தது, நம்ம கோயிலில் அறநிலையத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தம். இப்போ அறநிலையத்துறை மொத்தமாக சொத்துக்களை மொத்தமாக காசை வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. ஆனால் கொடுக்கும்போது ஒரு கோயிலுக்கு இப்படி கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்க? ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு இந்த நிலம், அல்லது இந்த கோயிலுக்கான பூஜை செய்கிறவங்களுக்கு இந்த நிலம், அல்லது இப்போ கோயிலுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னா 4 டன் எண்ணெய் வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில நிலங்களை எல்லாம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அல்லது இந்த நிலத்தில் வர்ற குத்தையை கொண்டு இந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸையும் எழுதி அப்படி தான் நிலம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தானே இப்போ இந்த மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கொடுத்தவங்க ஒருவேளை தானமாக கொடுத்துருந்தா இப்படி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்பஸே சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த பர்பஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் தெளிவு பெறணும்ல.
இப்போ நம்ம வந்து ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ முடியாது. அவங்க தான் சொல்கிறாங்க, வக்ஃப் சட்டத்தில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் யார் வேணுமாலும் கேள்வி கேட்கலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாமே அப்படின்னு ஒரு வக்ஃப் சம்மந்தப்பட்டவர் வந்து சொல்கிறாரு. எங்கள் இதில் வந்து கேள்வி கேட்கும் உரிமை கொடுத்துருக்குறோம், பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறோம், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், எல்லாமே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்குங்கிறாங்க. சரி, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் மற்றவர்களும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, ரைட் இன்ஃபர்மேஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுங்கிறத நம்ம இத்தனை நாள் தெரியாமல் இருந்துட்டா கூட நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இந்த இஸ்லாமியர்கள் சொத்து அது அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மட்டும் வக்ஃபுக்கு கொடுத்த சொத்தா? இது வந்து சர்ச்சு, இந்த கோயில் மாதிரி மசூதிகளுக்கு மட்டும், அதாவது ஆன்மீக பணிக்காக மட்டும் கொடுத்ததா, இல்லை இது அல்லாத சொத்துக்கள் நிறையா இருக்கலாம் வக்ஃபுகிட்ட. இப்போ அறநிலையத்துறைக்கிட்ட இருக்க எந்த தனிப்பட்ட சொத்தும் கிடையாது, ஒன்லி கோயில்களுக்கு இருக்கிற சொத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க. அறநிலையத்துறைக்குன்னு ஒரு சொத்தெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வக்ஃபுக்குன்னு தனி சொத்து உண்டா, இல்லை மசூதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை நிர்வாகம் பண்ணுதா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் அடுத்த விஷயம் இருக்குது, அது வரைக்கும் இந்த பதிவை முடிச்சுக்கோ.